முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டில் 346 மருத்துவமனைகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ரமேஷ் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தமிழக அரசு இந்த பதிலை தெரிவித்திருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்ட 16 மருத்துவமனைகளிடம் இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் 117 மருத்துவமனைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், காப்பீட்டு திட்டத்தை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த ஆண்டு தொடங்கும் போது அது மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் தவறு செய்பவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இன்னும் இதுவரை மிக வெற்றிகரமான செயல்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் ஆல்மோஸ்ட் 20 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைந்திருக்கார்கள். அந்த மாதிரி திட்டம் பயனடையும் போது வேற சில காரணங்களால் அவங்க எலிஜிபிள் இருக்கும்போது அவங்களுக்கு பெய்டு சர்ஜரி பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டும், அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல கூடுதலாக அந்த பணம் வசூல் பண்ணிட்டாங்க, அதை இன்சூரன்ஸ்ல இருந்து கூட கூடுதல் பணம், அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது டைனாமிக்கா உடனடியாக இந்த கமிட்டி மூலமா ஆக்ஷன் எடுப்போம். இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் நடவடிக்கை எடுப்போங்க.